திருச்சிற்றம்பலம். அரர் பார்வதி பதே அரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தானோ மிகமேவும் கழியற வரும் யானை கடல் நாழ மறவாமல் அழியாழுமல தூவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை கொத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடிய பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே நம்ம போன வாரம் பார்த்த ஒரு அருமையான பாடல், 69வது பாடல், எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பாடலாகவும் அங்கு அமைந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். யாருக்கு? அன்பர் என்பவர்க்கே என்பதாக சொல்லி, அப்படிப்பட்ட அம்மை எப்படி இருக்கிறாளா? கணம் தரும், நல்ல மேகக்கூட்டங்கள் போன்றதான அழகான கருங்கூதல், அதில் பூவை அணிந்தவளா, கணம் தரும் பூங்குழலால் அந்த அபிராமி அவளுடைய கடைக்கண்களே. அவளுடைய கண்களில் இருக்க கடைக்கண் ஓரமான ஒரு பார்வை, ஒரு துளி பட்டுட்டா போதும், இது எல்லாத்தையும் நமக்கு தந்துடும். போட்ட பட்டியல் பூரா தந்துருன்றத ரொம்ப அழகாக அந்த 69வது பாடலில் சொல்லிட்டு இப்போ 70வது பாடலுக்கு வர்றார். 70வது பாடலில் இவ்வளவையும் தரும் அம்மை, கருணையே வடிவானவள், அவளை தான் கண்டு கழித்த அந்த தன்மையை அனுபவம். ஏன்னா இறைவனை காணுதல் அப்படின்றது ஒரு முறைமை. புறக்கண்ணால் இறைவன் காணப்பட மாட்டான்றது நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஏன்னா புறக்கண்ணால் காணும் காட்சியெல்லாம் உலக காட்சி, இறைவனோ அதிசூட்சுமமானவன். இன்னும் சொல்லப்போனால் சாதாரணமாக நம்ம பாசஞானம் பசிஞானம் 2 நாளே அறிய முடியாது. பதிஞானம் என்று சொல்லக்கூடிய அவன் அருளே கண்ணாக காணி நல்லால் இவன் இப்படியன் இந்நிறத்தன் இவன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதே. அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி, அப்போ அவனுடைய அருளே கண்ணாக காண வேண்டும் என்றெல்லாம் நமக்கு அழகாக நம்ம அருளாளர்கள் சொல்லி. ஏன்னா அவங்களாம் கண்டாங்க, இறைவனை கண்டதால் அந்த அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அப்போ இறைவனுடைய திருவருள் நமக்கு கூட வேண்டும் என்பதைத்தான் அங்கே வலியுறுத்தினார்கள். அப்போ அந்த திருவருள் எப்படிப்பட்டது அப்படின்றத அதையும் நமக்கு சொல்கிறாங்க, அருளாளர்கள் எடுத்து சொல்கிறாங்க. திருவருள் எப்படிப்பட்டது, அதை இந்த திருவருளோடு நாம் எப்படி இயைய வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு சொல்கிறார்கள். இந்த பாடலில் இப்போ 70வது பாடலில் அபிராமிப்பட்டர் அவர் கண்டு கழித்த அம்மை, அந்த அம்மை எப்படிப்பட்டவள், அவர் அதுவும் சொல்லப்போனால் இறைவனை காணுதல் என்பது உள்முகமாக, அந்தர்முக சமாராத்தியை, உள்முகமாக. இந்த உள்முகம்தான் நமக்கும் அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. தேடி கண்டு கொண்டேன், தேடி தேடனா தேவனை என் உள்ளே கண்டு கொண்டேன். அப்போ இது உள்காட்சி. அதைத்தான் இங்கே இவரும் சொல்கிறார், உள்முகமாக கண்டு கொண்ட அந்த கண்டு அந்த கழிப்பு, அதுதான் பேரானந்தம் என்று சொல்லி. நாம் இன்னைக்கு ஆனந்தமாக, அதாவது சந்தோஷமாக இருக்கிறோம். இன்பம் எப்பெல்லாம் இன்பம் வரும்? உலகப் பொருளை அனுபவிக்கும் போதெல்லாம் இன்பம் வரும், உலக அனுபவம். அப்போ அந்த உலக அனுபவத்திலே உடல் எடுத்த சகல வர்க்க ஆன்மாக்களாகிய நாம் அடையும் இன்பம், அதுக்கு சந்தோஷம் ஆனந்தம் இப்படியெல்லாம் சொல்லுவோம். அது நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பொருளை சாப்பிட்றோம்னா அது நமக்கு பிடித்தமான ஒன்று, ஒரு பொருள் பிடித்தமான ஒரு பொருள், அது காரமோ இனிப்போ யாருக்கு எது பிடிக்குமோ தெரியாது, அவங்கவுங்களுக்கு பிடித்தது. எப்போ இந்த பொருள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொண்டுந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். அப்போ அந்த
பொருளில் இருந்து வரக்கூடிய ஆனந்தம், சந்தோஷம். இது ஒரு குறிப்பிட்ட காலம், இடம், காலம், எல்லைக்கு உட்பட்ட இன்பம், அவ்வளோதான். நல்லது. இதை நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் அப்படி சிந்திச்சு பாருங்கள். இந்த உலகத்து இன்பம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட இடம், எல்லை, இதுக்குள்ளே உள்ளது தான் இது எல்லாமே. மீண்டும் மீண்டும் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஆனால் இறைவனிடமிருந்து நாம் பெறும் இவர்கள் சொல்லக்கூடிய, அதாவது நம்ம அருளாளர்கள் சொல்லக்கூடிய இந்த அபிராமிப்பட்டர் அன்னையோடு கூடி அந்த ஆனந்தத்தை அனுபவித்தார். அருணகிரி பெருமான் முருகனோடு கூடிய ஆனந்தத்தை அனுபவித்தார். அவங்களுடைய வார்த்தைகள் அதன் மூலமாகவே நாம் உணர்ந்து கொள்ளலாம். மாணிக்க வாசகர் இறைவனோடு கூடி நின்று அந்த இன்பத்தை அனுபவித்தார். அப்படி ஒவ்வொருவருடைய அனுபவத்தையும் அவர்கள் இங்கே வார்த்தைகள், அந்த சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் சொல்லுக்குள்ளே அடங்குமா? அடங்காது. எவ்வளோ பெரிய மலை, அதை கைக்குள்ளே அடக்க முடியுமா? ஆனாலும் அடக்கினார்கள். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை இவன் அப்படின்னார். அதுபோல அந்த அனுபவத்தை, ஏன்னா இந்த அனுபவம் நம்மளோட போயிடக்கூடாது, நமக்கு பின் வருபவர்களும் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற பெரும் கருணை தான் காரணம். அந்த வார்த்தைக்குள் அடங்க முடியாத அந்த இன்பத்தை, ஏன்னா இது எல்லையில்லாத இன்பம், இடைவிடாத இன்பம், பேரின்பம். அதில் திளைச்சிட்டவங்க வெளியே வரமாட்டாங்க. ஆனாலும் உயிர்கள் நம்மீது கொண்ட கருணையினால் வெளியே வந்து நாமும் அனுபவிக்க வேண்டும் என்று இங்கே வார்த்தை ஜாலம். இப்போ அபிராமிப்பட்டார்லாம் அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து தான் இருந்தார். எங்கள் திருக்கடையூரில் அபிராமி முன்பாக அமர்ந்து ஒரு பித்தனை போல பைத்தியக்காரனை, இவன் ஒரு பைத்தியம், அவன் பாட்டுக்கு சிரிப்பான், அவன் பாட்டுக்கு அபிராமி அபிராமிம்மா, இப்படித்தான் எல்லோரும் சொன்னார்கள், கேலி செய்து கொண்டார். ஆனால் அவருக்குள் இருந்த அனுபவம் பேரானந்தம். இந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணியது யார்? அம்மை. அம்மை, கருணையின் வடிவான அம்மை. இந்த ஆன்மா இங்கே கண்டு கழித்து கொண்டு இருக்கிறது, பேரின்பத்தில் திளைத்து கொண்டு இந்த இன்பத்தை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ சொல் வாயிலாக, அந்த சொல் என்பது எது அப்படின்னா, நமக்கு சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப அழகாக அது சொல்லப்பட்டிருக்குது. சுத்தமாயை, சுத்தமாயையின் தத்துவமாக, அதுதான் இந்த சப்தமாக, ஒலியாக, அப்புறம் அது வரி வடிவமாக, எழுத்து வடிவமாக, இவ்வளவையும் வர வைப்பது யார்? அம்மை. அவள்தான் இந்த ஆன்மாவை அதிர்ஷ்டித்து நின்று இந்த திருவிளையாடல் புரிந்து இந்த இன்பத்தை சொல்லட்டும். இந்த ஆன்மா அனுபவித்த இன்பத்தை வார்த்தைகளாக, அத்தனையும் அம்மையின் திருவருளே. யோசிச்சு பாருங்க. இப்போ அருளாளர்கள் அவர்கள் அனுபவித்ததை அம்பாள் அவ கருணையினால் இன்றைக்கி நாம் அனுபவிச்சிட்டோம். ஆகா, நமக்கு இன்னும் தெரியலை, இன்னும் புரியலை, இந்த வார்த்தைகளே அதனுடைய பொருளே இன்னும் புரியலை. ஆனால் அவங்களுடைய அனுபவம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். திருமந்திரத்தில் ஒரு பாடல், ஒரு மந்திரம், அதுக்கு வாரியார் சுவாமிகள் நல்ல ஒரு விளக்கம் கொடுப்பார். ஒருத்தர் ஒரு மரத்துக்கு கீழே இருந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார். தியானம்னா என்ன? ஒன்றித்தல், இறைவனோடு ஒன்றித்தல். இவர் இறைவனோடு ஒன்றித்து இருக்கிறார். அப்போ அந்த பக்கமாக வந்த ஒரு பையன், ஒரு பெரியவன் தான், காலேஜ் படிக்கிற பையன் தான். அப்போ வர்றான். ஏய்யா பெரியவரே, இப்படி உட்காந்துக்கிட்டே தூங்குறீரு, வீட்டில் போய் தூங்கலாம்ல, வயசான காலத்தில் உட்காந்துக்கிட்டே மரத்தடியில் உட்காந்துட்டு ஏன் தூங்குறீரு அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு புரியல். உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், தம்பி நான் தூங்கலப்பா, தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னையா தியானம்? உட்காந்துக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டு தூங்குறதா தியானம்? தியானம்னா என்னையா? அவருக்கு தெரியாததுனால இவர் சொல்கிறார், மனதிற்குள் இறைவனை நினைந்து அந்த இறைவனோடு ஒன்றித்த நிலை. என்னையா என்னதோ சொல்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு சலிப்போட சொல்கிறான். உடனே இவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்றதுக்காக, தம்பி உன்னுடைய பாக்கெட்டில் என்னப்பா இருக்குது? தேன் வாங்கிட்டு போகிறேன் வீட்டில் அம்மாவுக்கு மருந்துக்காக.
அந்த தேன் நீ ருசித்து பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்கார். இது என்னையா பிரமாதம், தேனை பற்றி தெரியாதா, அது மார்த்தாண்டம் தேன் ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படின்னு. எங்கே சொல்லு பார்ப்போம். அது என்னங்கய்யா, தேனுடைய ருசி நான் அனுபவிச்சா எனக்கு தெரியும், நீங்கள் அனுபவிச்சா உங்களுக்கு தெரியும், இது எப்படி சொல்லணும்? இதை போலத்தான் இங்கே தியானம் ஒன்றித்தல் என்பது. நான் இங்கே அனுபவித்து கொண்டிருக்கிறேன், அந்த அனுபவத்தை வார்த்தையால் சொல்ல முடியாது. தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ அப்படின்னு ஆரம்பிக்க அந்த திருமந்திர பாடல் யோசிச்சு பாருங்க. அப்போது ஒரு சாதாரண உலகப் பொருள் அந்த அனுபவத்தையே நாம் சொல்ல முடியாத போது அந்த இறைவன், அதுலேயும் கருணையே வடிவான அம்மை, அவள் தரும் அந்த பேரானந்தத்தில் திளைத்திருக்கும் ஆன்மா அந்த இன்பத்தை சொல்ல முடியுமா வார்த்தைகளால்? இருந்தாலும் இங்கே அம்மை சொல்ல வைக்கிறாள். எதற்காக? நாமும் அது இவர் இருந்த வாழ்ந்த காலம் என்ன, இன்னைக்கு எத்தனை நூற்றாண்டுகளை கடந்து வந்திருக்கிறது. இன்றைக்கும் இந்த சொல் அது ஒவ்வொரு மலராக மலர்ந்து மலர்ந்து மனம் பரப்பிக்கொண்டு தேனை பிழித்து கொண்டிருக்கிறது. அவ்வளோ ஒரு உயர்ந்ததான பாடல்கள் கொண்டதான இந்த அந்தாதி பாடல்கள். அதில் இந்த அடுத்த பாடலை சொல்கிறார், 70வது பாடலில், கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பா அடவியில் பண்கழிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கற்குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே, அவளுடைய அழகு எப்படி இருக்கு அப்படின்றத இவர் அப்படியே கண்டு 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 அனுபவிச்சிட்ருக்கார். இன்னைக்கு உலகத்து பொருளே எத்தனையோ பொருள்கள்லாம் அழகு பொருள்கள் இருக்குன்னு அப்படியே ஒரு இடத்துக்கு போகும்போது, ஆஹா அது அங்கே போனேன் இங்கே போனேன், இப்போ லீவ் விட்டுட்டுனா முதலே ப்ரோக்ராம் போட்டுருவோம். நம்ம ஒரு மாதத்துக்கு முந்தைய அங்கே அது நல்லாயிருக்கும், இங்கே இது நல்லாயிருக்கும், நம்ம போகணும், அனுபவிக்கணும். இந்த கொஞ்ச நேரம் வரக்கூடிய இன்பத்திற்கே நாம் இவ்வளவு முயற்சி செய்தால் அந்த பேரின்பம் என்பது இடைவிடாத இன்பம், அது உயிர் அனுபவம். இந்த உயிர் அனுபவத்தை தான் இங்கே அழகாக சொல்கிறார். அதில் முதல் வார்த்தை சொல்கிறார் பாருங்க, கண் கழிக்கும் படி. கண் அப்படின்ற வார்த்தையை கொண்டு வர்றார். இப்போ கண்ணால் பார்த்தேன், எப்பா கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருந்துச்சு, கண்ணால் பார்த்தேன், என்ன அழகு தெரியுமா. இந்த கண்ணால் புறக்கண்ணால் பார்க்குற காட்சி எது? உலக காட்சி. அப்போ கண் கழிப்பது எது? புறக்கண்ணால் கழிப்பது உலகப் பொருள்களை. அப்போ இவர் சொல்கிற கண் கழிக்கும்படி எதை பார்க்குறாரு? அம்பாளை பார்க்குறாரு. அப்போ இந்த கண் எதுன்றது நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதே நம்ம பார்த்தோம், அவன் அருளாலே அவன் தாழ்வு, அருளே கண்ணாக, அவன் அருளே கண்ணாக காணின் அல்லால் அப்படின்னு அழகாக நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன்னு ஒரு வார்த்தையை போட்டார், முதல் வார்த்தையை. இந்த கண் கழிக்கிறதா, கழித்தல் என்றால் பேரின்ப நிலையை அடைகிறது. அப்போ இந்த இடத்துல கண் என்பது உயிருடைய அறிவு. புறத்தே இருக்கும் கண்ணால் ஒரு பொருளை கண்டு உள்ளே இருக்கும் உயிர் அறிவுக்கு கொண்டு வந்து கொடுக்குது இந்த இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் முதல்ல ஒரு காட்சியை கொண்டு வருது, ஆனால் உள்ளே இருக்கிற அந்த கரணங்கள் அதனோடு கூடும்போது அதுக்குரிய அனுபவமும் சேர்ந்து கிடைக்கிது. அப்போ கண்ணுன்றது மனதோடு கூடி நின்று இது கொண்டு வந்து மனதுக்கு கொடுத்து மனது போய் உயிர் அறிவில் பொருத்தும்போது, ஆஹா என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் உலகப் பொருளுக்கு. இங்கே அம்பாளை இவர் கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன்னு சொன்னது பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகே கடைசி வார்த்தையில் முடிக்கிறார். அப்போ அம்மையுடைய பேரழகை கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த கண் எது என்றால் உயிருடைய அறிவு தான் இது.
அளவை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி சித்தியாரில் இருக்குது. அது பிரமாணம், அதாவது அளக்கும் கருவி. இந்த உயிர் எதன் மூலமாக அளக்கிறது என்றால் உயிரின் அறிவு ஆற்றல், சித் சக்தி, ஆன்ம சித் சக்தி. இப்போ அம்பாளுடைய அழகு அதை அப்படியே கண்டு கழித்தல் என்பது இந்த அளவையில் கருவியாக வர்றது எது? நம்முடைய ஆன்ம அறிவு. ஆனால் அந்த ஆன்ம அறிவினால் அம்மையை பார்த்திட முடியுமா? முடியாது. அப்போ அவள் அருளையே கண்ணாக கொண்டு, ஆனால் அனுபவிப்பது யார்? உயிர். அவள் தான் கொண்டு வந்து கொடுக்குறா. அவளாக கொண்டு வந்து கொடுக்கா. நாம எடுக்க முடியாது. நாம இறைவனை அடைவதற்கோ நாம உணர்வதற்கோ இந்த உயிருக்கு தகுதி இல்லை. அப்போ அம்மையே கொண்டு வந்து கொடுத்து இந்த இருக்கிற பாரு நீ அனுபவி. அதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இந்த இடத்துல இங்கே உயிர் அறிவு கழிக்கிறது, பேரானந்தத்தில் திளைக்கிறது. எதை கண்டு? அவளுடைய அழகை கண்டு. பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேர் அழகு. அப்படிப்பட்ட பேரழகை கண்டு இங்கே உயிர் அறிவு அப்படியே கழிக்கிறது. எப்படி கழிக்கிறதா? கண்டு கொண்டு கழிக்கிறது. 2 வார்த்தை, அந்த 2 சொல். கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன். அதென்ன கண்டு, அப்புறம் என்ன கொண்டு அப்படின்னா, இந்த கண்கள் மூலம் புறக்கண் மூலமாக ஒரு காட்சி வருகிறது. அது நிர்விகப்பமாக வருகிறது. இந்த மனதின் மூலமாக உயிர் அறிவுக்கு கொண்டு செலுத்தப்படுகிறது. உயிர் அனுபவிக்கிறது. அப்போ காணுதல் என்பது புறத்தே நிகழும் நிகழ்வாக, அகத்தே அனுபவம் என்பது உயிர் அறிவிலே அனுபவித்தல். இப்போ இந்த ரெண்டுமே இவருக்கு அகத்தில் தான் நிற்குது. அகம் என்பது இந்த உயிர் அறிவில் தான். அந்த உயிர் அறிவிலே 2 நிகழ்வு நிகழ்கிறது. முதலில் காணுதலும் பின்பு கொள்ளுதலும். கண்டு கொண்டு பார்க்குறாரு அந்த உயிர் அறிவு. அந்த உயிர் அறிவுக்கும் அம்மை உணர்த்தலாமா? அது உணராது. அப்போ அம்மை மூலமாக உணர்த்தப்பட்டு அப்படியே கண்டு, அடுத்து அவளுடைய அழகை அப்படியே கொண்டு அனுபவித்தல். கண்டு கொண்டேன். இதை நம்ம அருளாளர்கள் எல்லாருமே நிறைய சொல்கிறாங்கங்க. அதில் அருணகிரியார் ரொம்ப அழகு சந்ததம் பந்த தொடரால் அந்த பாட்டில் கந்தன உனை நாழோ கண்டு கொண்டன்பு சிடுவேனோ கண்டு கொண்டு இன்புற்று இருப்பேனும். கண்டு கொண்டு காணுதல் மட்டும் இல்லை, அனுபவம். உயிர்தான் அனுபவிக்கிறது. அனுபவிக்கும் பொருள் உயிர். இதை இந்த பாட்டில் அப்படியே கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதில் நீங்கள் கமா போட்டுக்கங்க. கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன்னு சொல்லிட்டார். எங்கே அப்படின்னு அடுத்த வார்த்தை. அம்பாளை எங்கே கண்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை. கடம்பா அடவியில். அடவினா காடு. அந்த காட்டில் கடம்ப மரங்கள் நிறைந்து இருக்கிறது. இன்றைக்கு கடம்பா வனம் அப்படின்னாலே மதுரை தான், ஆலவாய் தான். அதுக்கு பேரே கடம்ப வனம் தான். கடம்ப மரங்கள் நிறைந்து இருக்கும் அந்த வனத்திலே கடம்ப வனத்தின் கீழாக சுயம்புவாக வந்த மூர்த்தன் தான் அங்கே சொக்கநாத பெருமான். ஆலவாய் சுந்தரர், ஆலவாய் சொக்கநாதர். அவர் இன்றைக்கும் அந்த மரம் பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் கருவறையை வெளியே இப்படி கொண்டு வந்துட்டாங்க, மரத்தை அப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒரு காலத்தில் இருந்தது. நீங்கள் திருவிளையாட புராணம்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கடம்ப மரத்தின் கீழாக பக்கத்தில் தீர்த்தம் இருக்கும், பொற்றாமரை குளம். அதுக்கு கீழாக வந்த சுயம்பு மூர்த்தம் அப்படின்றது தான் அது. அப்போ இந்த இடத்துல அம்மையை எங்கே கண்டார்? கடம்ப மரம் நிறைந்த அடவியில். இந்த கடம்ப மரத்துடைய தன்மை என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு திருப்பரங்குன்ற நக்கீரருடைய முருகாற்றுப்படை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடம்ப மலர்களை இந்த முருகப்பெருமான் அணிந்திருக்கிறான். அதை கூட கோர்க்க கூட வேண்டாமா, அதுவே நல்ல உருண்டு அழகாக இருக்கும். அந்த கடம்ப மலர்கள் எப்படி இருக்கும்னு நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள்.
நல்ல பெருசாக குண்டு குண்டாக அழகாக இருக்கும். அப்படியே எடுத்து கழுத்தில் அணிந்திருக்கிறாராம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் முருகப்பெருமான். ஏன்னா திருப்பரங்குன்றன்றது மதுரையை சார்ந்த பகுதி தான். அப்போ கடம்ப மரங்கள் நிறைய இருந்திருக்கு. அந்த கடம்ப மரத்தில் இருக்கக்கூடிய பூக்களை அணிந்த முருகப்பெருமான் கடம்பன், நம் கடம்பனை பெற்றவள் அப்படின்னு நமக்கு திருமுறையும் சொல்லுது. அப்போ அந்த கடம்பம் மாலை என்பது போக வடிவத்தை குறிக்கக்கூடிய, போகத்தை தருதல். முருகப்பெருமான் உயிர்களாகிய நமக்கு இந்த இகபர சௌபாக்கியம் என்று சொல்லக்கூடிய இகத்துக்குரிய சௌக்கியத்தையும் பரத்துக்குரிய சௌக்கியத்தையும், அதாவது போகம், இன்பம், இதை தருவதற்காக கழுத்தில் கடம்ப மாலைகளை அணிந்து வரும் கடம்பனாக, நம் கடம்பனை. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு உரிய இடம் எதுன்னா மதுரை தான். அதுதான் இந்த கடம்பா அடவி. அடவினா காடு. கடம்ப மரங்கள் நிறைந்துள்ள அடவியில் கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறவ, மதுரையில் இருக்கிற அம்பாள் எல்லாருக்கும் தெரிஞ்ச அம்பாள். நம்ம இன்றைக்கி மீனாட்சின்னு சொல்கிறோம். ஆனால் மீனாட்சின்ற பேர் எதிலையுமே நூல்களில் கிடையாது. அம்கையல் கண்ணி என்றுதான் அவனுடைய பெயர் அங்கே இருக்கும். ஆனால் மீனாட்சின்றது காரண பெயராக இங்கே வந்திருக்கிறது. இந்த அம்மை எப்படி இருப்பான்னா, இந்த கடம்ப வனத்தில் இருக்கும் இறைவனோடு ஒன்றித்து இருக்கும் அம்மை. அப்போ உயிர்களுக்கு போக வடிவத்தை தருபவள் இவள். அதனால தான் இந்த மதுரைக்கு போனீங்கன்னா சாமியை பார்க்குறது ரொம்ப ஈஸி. டிக்கெட்டே எடுக்க வேண்டாம், லைனில் கூட நிற்க வேண்டாம். ஆனால் அம்மையை பார்க்குறதுக்கு நிற்கணும். டிக்கெட் எடுத்தாலுமே ஒரு 2-3 மணி நேரம் நிற்கணும். அப்போ போகத்தை தரும் வடிவாக இவள் காட்சி தருகிறாள். போக வடிவு. இன்னும் கூட சொல்லுவாங்க, இது திரோதாயி என்று கூட சொல்லுவாங்க. திரோதாயினா நம்ம பேதித்து வளர்த்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை திரோதாயி தானே. அதாவது உலக போகத்தை ஊட்டுபவள் அப்படின்னு. இந்த உலக போகத்தை ஊட்டி 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 ஒரு பக்குவம் வர செய்பவள் அவள் தானே. அப்போ இந்த இடத்துல அம்மை கடம்பா அடவியில் இருக்கும் அம்மையை கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன். இப்படி வச்சுக்கோங்க. அவள் எப்படி இருக்கிறாளா, எந்த இடம் சொல்லியாச்சு. அவள் எப்படி இருக்கிறாளா, பண்களிக்கும் குரல் வீணை. கையில் என்ன வச்சிருக்கிறாளாம், பண்களிக்கும் குரல் வீணையும். இந்த குரல் வீணை என்பது உருவகமாக, அதாவது அந்த வீணையின் நாதம் போன்ற குரலை உடையவள். பன்னிசை என்றாலே மேலான ஒன்று. நமக்கு தேவாரம்லாம் பார்த்திங்கன்னா பன்னிசையில் அது ராகம் என்று சொல்வது போலத்தான் பன்னிசையும். மிக இனிமையாக, அதான் பண் கழிக்கும், அதை காட்டிலும் மேலாக. அது கழித்தல்னா அது சந்தோஷப்படுமா, அதை காட்டிலும் உள்ள இந்த வீணையிலிருந்து நாதம் போல வரும் குரல். அந்த வீணையும் கையில் கொண்ட பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் என்பதாக. இதுக்கு கூட இவர் சொல்லும்போது ஆதிசங்கரர் பாடும்போது சௌந்தரிய லகரியில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை போடுவார். சரஸ்வதி தேவி அம்மையிடம் தன்னுடைய வீணை வாசித்து காட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்து அமர்ந்தாளாம். அம்மா, என்னுடைய கையில் இருக்கும் வீணையை தங்கள் முன்பாக வாசிக்க வேண்டும். அப்படியே வாசிக்கிறாள். வாசிச்சுட்டு இருக்கும்போதே அம்பாள் ஒரு கட்டத்தில் அவள் ரொம்ப இனிமையாக வாசிக்கும்போது ஷபாஷ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாளாம். வேகமாக ஷபாஷ் அப்படிங்கிறாள். இந்த ஷபாஷின் வார்த்தையை கட்டோடு இவளுக்கு சந்தோஷம் வரணும் இல்லையா சரஸ்வதிக்கு. நம்ம வீணை இசைக்கிறது கேட்டால் அம்பாள் சந்தோஷப்படுறாளேன்னு. ஆனால் வீணையை எடுத்து உரைக்கில் போட்டு ஓரமாக தள்ளி வச்சுட்டாளாம். ஏன்னா நாம் வாசிக்கிற வீணையிலிருந்து எழும் நாதம் ரொம்ப இனிமையாக இருக்குதுன்னு நான் நினச்சேன். ஆனால் அம்பாளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை இதை காட்டிலும் இனிமையாக இருக்கிறது. இனி இந்த வீணைக்கு வேலை இல்லைன்னு தூக்கி வச்சுட்டாங்க. இதை சௌந்தரிய லகரியில் அப்படி பதிவு பண்ணுறார்.
அதைத்தான் இங்கே சொல்கிறார். பண்களிக்கும் குரல் வீணையும் கையும், அப்படிப்பட்ட அம்மையை கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன். அடுத்து பயோதரமும். பயோதரம் என்றால் கொங்கைகள், நகில்கள். அம்மையின் கொங்கை என்பது ஞானமே வடிவானது, ஞானப்பால் தந்தது. ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் தந்தது, ஞானமே வடிவானது. பரஞானம் அபரஞானம் என்ற 2 வகையான ஞானங்களை கொண்ட பயோதரத்தை கொண்டவள் அம்மை. உயிர்களாகிய நமக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து அல்லாது மோட்சத்தை கட முடியாது. அதனால் இங்கே வர்ற அம்மை நம்மை வளர்த்தெடுக்கும் அம்மை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை ஊட்டுவதற்காக பயோதரமும் அழகான நகில்களை கொண்டவளான அம்மையாக எவ்வளோ ஒரு அருமையாக கொண்டு வந்துகிட்டே இருக்கார் பாருங்க. இப்படிப்பட்ட பயோதரமும். அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி. அப்போ அவளுடைய நிறம் எப்படி இருந்தது தெரியுமா? மண் என்ற வார்த்தை அதை ஒரு அண்டர்லைன் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இது மண்ணுனா உலகம். இங்கே உலகத்தில் வாழும் மக்களாகிய நாம் உலகவர்கள், மண்ணிலே வாழும் மக்களாகிய நாம் ஆகுபேரா வருது. அப்போ மக்களாகிய நாம் கழிக்கும்படி பச்சை வண்ணம். இந்த பச்சை நிறமே எல்லாருக்கும் பிடிக்குங்க, பிடிக்காதவங்க யாருமே இல்லை உண்மைக்கே. அவ்வளோ ஒரு அழகு பச்சையில். எந்த பச்சைனாலும் சரிதான், அது ஒரு அழகு தான். அது பெண்களை விட்டால் நிறைய பெண்கள் பச்சையை எடுப்பாங்க. யாரெல்லாம் பச்சையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அம்மையோடைய அருள் பெற்றவர்கள் தான் நான் சொல்வேன். அம்மையை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. யாருக்கெல்லாம் அம்பாள் மேலே ரொம்ப விருப்பம் கொண்டவங்களோ அவங்கெல்லாம் பச்சையை விரும்புவார்கள். ஏனென்றால் அம்மையுடைய நிறம் என்னவென்றால் பசுமை, பச்சை நிறம். இங்கே மதுரையில் இருக்க அம்பாள் யார் அப்படின்னா பசுமை நிறம் கொண்டவள் ஷியாமளா. ஷியாமளான்னு நமக்கு சகஸ்ர நாமத்திலே வருது, ஷியாமாபா. பசுமையும் ஒரு கருப்பும் சேர்ந்ததான மேகக்கூட்டத்தை போன்ற நிறத்தை உடையவள் இந்த ஷியாமளா என்பவளே இங்கே நமக்கு உரிய இகபர சௌக்கியத்தை கொடுப்பவள். இன்னொன்று 16 வயதுடைய ஒரு கன்னிக்கு ஷியாமளா என்று ஒரு பெயர். அவள் எந்த நிறத்தை கொண்டவள் என்றால் பசுமை நிறத்தை கொண்டவள். உயிர்களாகிய நாம் விரும்பும் பசுமை, பச்சை நிறம். அந்த மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் அழகான பசுமை நிறமும் ஆகி இப்படி நிறத்தை கொண்டு எங்கே வராலாம்? மதங்கர் குலம். இது இந்த மதங்கர் குலம் அப்படின்னு சொல்லும்போது அந்த முனிவருக்கு மகளாக, மதங்கர் என்ற முனிவருக்கு மகளாக இவள் வந்தாள். அந்த குலத்தில், மதங்கர் குலத்தில் உதித்த பெண்மணியாக. ஏன்னா நிறைய இடத்துக்கு அம்பாள் வந்தா, இறங்கி வந்தா. அதனால தான் அவளுக்கு பேரே மாதங்கி என்று பெயர். ஏன்னா அந்த குலத்தில் வந்ததுனால அவருக்கு மகளாக, மதங்கருக்கு பெண்ணாக வந்ததுனால இவள் மாதகி என்று பெயர் கொண்டவளாகவும் இருக்கிறார். இன்னொன்று, இந்த மதங்கர் குலம் என்பதே நன்றாக யாழும் வீணையும் வாசிக்கக்கூடியவர்களாக. இந்த நீலகண்ட யாழ்ப்பாணருடைய மனைவி மதங்க சூளாமணியார் என்ற ஒரு பெயர் கொண்ட பெண். இனிமையாக வாசிக்கக்கூடியவர், வீணையும் யாழும் வாசிக்கக்கூடியவர்கள், அந்த பண் இசையில் நன்றாக பாடக்கூடியவர்கள். இந்த பெண்மணி மூலமாகத்தான் நமக்கு அந்த குலத்தில் தோன்றியவர்கள், அந்த வழியில் வந்தவர்கள், அந்த பெண் மூலமாகத்தான் இந்த பண்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டன என்று இந்த திருமுறையை தொகுக்கும் போது ஒரு வரலாறு சொல்வார்கள். இப்போ இந்த இடத்துல அம்பாள் எங்கே வந்திருக்கா? மதங்கற்குல பெண்களில் தோன்றிய எம்பெருமான். அந்த குலத்தை தேர்ந்தெடுத்து இப்போ ஒரு இடத்துல வர்றா அப்படின்னா சாமானியமாக வரமாட்டான். அவர்கள் செய்த தவம், அந்த முனிவர் செய்த தவத்தில் இங்கே அந்த முனிவருக்கு மகளாக வந்ததால்
இவள் மாதங்கி என்றும் பெயர் பெற்றவளாக வந்து அதான் மண் கழிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கற்குள்ள பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே. எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. இந்த எம்பெருமாட்டி தன் பேரழகை கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன். இந்த அம்மை எங்கே இருக்கிறா? கடம்பாடவியில். இவள் எப்படிப்பட்டவளாக இருக்கா? பண்கழிக்கும் குரல் வீணை கையில் கொண்டவளாக, பயோதரம் ஞானமே வடிவான கொங்கைகள் கொண்டவளாக, மண்கழிக்கும் பச்சை வண்ணம் கொண்ட மேனி உடையவளாக, ஷியாமளா தேவியாக, உயிர்களுக்கு நன்மை தருபவளாக, போகத்தை போக வடிவு. இன்னும் சொல்லப்போனால் அம்மை போக வடிவு. அந்த போகத்தை தருவதற்காக எந்த குலத்தில் வந்தார்? மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே என்று 70வது பாடல்ல அப்படியே உள்ளத்திற்குள் கண்ட தியானப் பொருளாக கண்ட அந்த காட்சியை நாமும் காண வேண்டும் என்ற அந்த கருணை. இதெல்லாம் கருணை தான் உண்மைக்கே. இவர்களுடைய கருணையினால் விளைந்தது தான் இந்த பாடல். அதனால தான் இன்றளவும் நிலை பெற்று கொண்டிருக்கிறது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், எல்லா உலக மக்களும் பெற வேண்டும், அந்த அம்மையின் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று அவர்கள் தாம் கண்ட இன்பத்தை நாமும் காணச் செய்தார்கள். இந்த நூல் வழியாக, சொல் வழியாக, சொல்லுக்கள் அடங்காத பெருமாட்டியை சொல்லில் அடக்கி அங்கே கொண்டு வந்து அனுபவத்தை காட்சி பொருளாக்கியிருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பாரு. இதை படிக்கும்போது அம்பாளுடைய உருவம் நம்முடைய அந்த உள்ள கிளியில் உயிர் ஆவணம் எழுதி அப்படிம்பார். அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு காட்சி, அதில் அப்படியே எழுதி பார்க்கணுமா. இந்த காட்சியை பூரா அப்படியே எழுதி பார்க்கணும். பச்சை நிறம் அழகான கிளி, அவள் கையில் வச்சுருக்கிறதே கிளி தான், அதுவும் பசுமை தான். அவளுக்கு பிடித்தமானதே பச்சை தான், பசுமை தான். அப்படிப்பட்ட அம்மை எதற்காக? நாம் பசுமையாக வாழ வேண்டும், இன்பமாக வாழ வேண்டும். அவ்வளோதான். பசுமை என்பது இன்பம், வளமை. அந்த வளமையான வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவள் அந்த பச்சை நிறம் கொண்டு இங்கே வந்து உயிர்களை காக்க வருகிறாள் அம்மை என்பதை இந்த பாடல் மூலமாக நமக்கு அபிராமி பெற்றர் அழகாக சொல்லியிருக்கிறார். 70வது அபிராமி அந்தாதியிலே 70வது பாடலாக இந்த பாடலை இன்றைக்கு, அதிலே மாசி மாதம் திருதியை திதி, இன்றைக்கு அம்பாளுக்குரியதான வெள்ளிக்கிழமை, இந்த நல்ல நாளிலே அம்மையை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூடியமைக்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் அந்த திருவருள் கூடி நிற்கும்படியாக வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதீபதே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.